இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடலூர் பகுதிகளில் வெட்டிவேர் சாகுபடி 1000 ஏக்கரை கடந்துள்ள நிலையில் அரசின் மானியம் மற்றும் கடன் உதவி தேவை என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வெட்டிவேர் சாகுபடி இது பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் ஒரு முக்கியமான சாகுபடியாக தற்போது பார்க்கப்படுகிறது. அதாவது கடலூர் மாவட்டத்தில் சிப்காட் அருகே உள்ள நொச்சிக்காடு அந்த பகுதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா பரங்கிப்பேட்டை பகுதி வரைக்கும் அந்த வெட்டிவேர் சாகுபடியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டிருக்காங்க. இந்த வெட்டிவேர் சாகுபடி பார்த்தோம் அப்படின்னா பல ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் 3 ஏக்கரில் மட்டும்தான் இந்த பகுதியில் துவங்கப்பட்டது. ஆனால் தற்போது பார்த்தோம் அப்படின்னா 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் வெட்டிவேர் சாகுபடியானது செய்யப்பட்டு வருகிறது. இந்த வெட்டிவேர் சாகுபடி ஒரு அத்தியாவசியமான பொருளாக இந்த விவசாயிகள் மத்தியில் தற்போது மாறிவிட்ட நிலையில இந்த வெட்டிவேர் சாகுபடிக்கும் மற்ற விவசாய பயிர்கள் போல தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்ன்றதுதான் விவசாயிகளுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையா இருக்குது. கடலும் கடல் சார்ந்த நெய்தல் நிலமும் அந்த அடையாளத்துடன் விளங்கும் கடலூர் மாவட்டத்தில் விவசாயமும் ஒரு அங்கமாக உள்ளது. ஒரு காலத்தில் வெறும் 3 ஏக்கரில் மட்டுமே சாகுபடி செய்யப்பட்ட வெட்டிவேர் இன்று 1000 ஏக்கரை கடந்துள்ளது. நொச்சிக்காடு முதல் பரங்கிப்பேட்டை வரை பரந்த நிலப்பரப்பில் வெட்டிவேர் சாகுபடி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நறுமணம் மட்டுமல்ல, மருத்துவ குணங்களும் நிறைந்த வெட்டிவேர் சந்தையில் அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. இதிலிருந்து தயாரிக்கப்படும் வாசனை திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள் உள்ளிட்ட மதிப்பு கூட்டு பொருட்கள் பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே ஒரு 900 ஏக்கர் அளவுக்கு இப்போது சாகுபடி பண்ணுறோம். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 3 ஏக்கரில் தான் ஆரம்பிச்சது. இப்போ இன்றைக்கி படிப்படியாக உயர்ந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி எங்கள் ஊர் நொச்சிக்காடு மற்றும் தேகவல்லி நடத்திட்டு இன்றைக்கி சிவகங்கை மாவட்டம் வரைக்கும் எல்லா விவசாயிகளும் இன்றைக்கி பயிரிடு பண்ணுறோம் சார். இன்றைக்கி ஒரு 900 ஏக்கர் அளவுக்கு இன்றைக்கி நாங்கள் பயிரிடு செஞ்சுட்டு இருக்கோம் சார். 4வது மாதம் முதல் 12வது மாதம் வரை விளைச்சல் தரும் இந்த பயிரின் அறுவடையில் தற்போது விவசாயிகள் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் இவ்வளவு பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டும் அரசின் நேரடி உதவிகள் தங்களுக்கு கிடைப்பதில்லை என்றும் வங்கிகள் கூட கடன் வழங்க தயக்கம் காட்டுவதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விவசாயம் பண்ணுறதுனால எங்களுக்கு விவசாயம் இது முதலீடு அதிகமாக தேவை. இது கவர்மெண்ட் ஒரு லோனு ஏக்கர் பேரில் கொடுத்தாக்க நாங்கள் அதை வருஷம் ஆனாக்க அறுவடை பண்ணி அந்த வட்டி அசலமாக நாங்கள் கட்டுவோம். இதை நாங்கள் வேளாண்மை மூலமாக போய் கேட்டாக்கா எங்களுக்கு இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி எங்களுக்கு மாதம் கட்டணுன்றாங்க. அது எங்களால் கட்ட முடியாது. எங்களுக்கு மொத்தமாக ஒரு லோன் மாதிரி கொடுத்து வருஷத்தில் ஒரு தேதி சொல்லி அந்த தேதியில் இந்த பணத்தை வட்டி அசலமாக கட்டணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணாக்கா நல்லாயிருக்கும். சோலார் மோட்டார் மானியம், குறைந்த வட்டி கடன் மற்றும் பிற பயிர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் வெட்டிவேருக்கும் வழங்க வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கை. வெட்டிவேர் அறுவடை காலத்தின் போது பல குடும்ப பெண்கள் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிப்பில் ஈடுபட்டு வருமானம் ஈட்டுவதும் இதன் சிறப்பு. பாய், தலையணை, யோகா மேட், மாலைகள், காலனி, அழகு சாதன பொருட்கள் இவற்றை தயாரித்து விற்பனை செய்வதன் மூலம் நூற்றுக்கணக்கான பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து வருகிறது. மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா வெட்டிவேர் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்றா இருக்குது. இப்போ சிதம்பரத்தில் கோயிலுக்கு போடுறாங்க. அது இல்லாமல் இதனுடைய அரோமா நல்ல நமக்கு பிரீத்துக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு பயன்படுது. மகாலட்சுமியினுடைய அம்சமாக சொல்கிறதுனால வீட்டில் நிலைவாசலில் கட்டுறாங்க. மாலை நிலைப்படிக்கு போடுறாங்க. மாலை அறுவகல் மாலை போடுறாங்க. அது மாதிரி நிறைய நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். விவசாயத்தில் லாபமும் கிராமங்களில் வேலை வாய்ப்பும் வழங்கும் வெட்டிவேர் அரசின் ஆதரவை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக கடலூரிலிருந்து செய்தியாளர் தேவநாதன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.